கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஓய்வு நாளுக்கென்று தேவ செய்தி கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் ஆசீர்வதிக்கிற இந்த வார்த்தைகளுக்கு நேராக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த அருமையான தருணத்தில் அப்பா இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை நிமித்தமாக ஒரு பெரிய அற்புதங்களை காண செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறதே. ஆண்டவரே, இந்த வேத வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வல்லவராயிருக்கிறேன். நீதி உள்ள தேவன் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் சபித்து கட்டுகிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையால் கர்த்தர் நம்மளை இடை கட்டுவார். ஆமேன். ஸோ இந்த வேளையில் கூட நீங்கள் சபைக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக ஒரு தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். சபைக்கென்று ஒரு சொந்த இடம் வாங்கும்படியாக ஒரு முயற்சியை நோக்கி நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார். விசேஷமாக எங்கள் சபையில் நடக்கிற ஊழியங்களுக்காகவும் எல்லா விதமான காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக தயவாய் நாங்கள் கேட்கிறோம். ஆமேன். ஸோ உங்களால் இயன்ற காணிக்கையால் கூட இந்த சபையை நீங்கள் தாங்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நிறைய நன்மையான காரியங்களை கர்த்தர் இந்த ஊழியத்தில் செய்து கொண்டிருக்கிறார். அன்பின் ஊழியத்து நிமித்தமாகவும் மற்ற காரியங்கள் நிமித்தமாகவும். ஸோ இந்த வேளையில் கர்த்தர் அபரிவிதமாய் சபையை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஏராளமான ஜனங்கள் ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் ஏராளமான ஜனங்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சபை விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறது. தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி இந்த ஆண்டை ஆண்டவர் அபரிவிதமாய் நடத்துகிறார். ஸோ எங்களுக்கு இப்போ இந்த இடம் போதாததுனால நாங்கள் அடுத்த காரியங்களாக நாங்கள் கடந்து செல்லுகிறோம். நீங்கள் தயவாய் சபைக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாய் தயவாய் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களில் எங்களை நினைவு கூறுங்க. இந்த ஷேரன் ரிவைல் மினிஸ்ட்ரீஸ்க்காக கர்த்தர் ஏதாகிலும் ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்களும் தாங்குங்க. நிச்சயமாய் உங்களையும் உங்களுடைய சகல காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லா சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தரை குறித்து வேதம் அவ்வளவு அழகாய் சொல்கிறது. அவர் எப்பேற்பட்டவர்னா அவருடைய கன்மலை, அவர் கிரியைகள் உத்தமமானது, தம்முடைய பிள்ளைகளுக்காக நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அவர் நீதி செய்வார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் நீதி செய்கிறவர். அவரை குறித்து அவ்வளவு திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிற நியாய கேட்டில்லாத சத்தியம் உள்ள தேவன். சோ அநியாயத்துக்கு உடன் போகிறவர் அல்ல, நீதிக்கு உடனாய் இருக்கிற தேவன். அவர் நீதி உள்ள தேவனாக தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் இறங்கி வருகிறார். ஆமென். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கண்மலையாய் இருக்கிறார். அவரை தேடி வருகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனாய் இன்றைய காலை வேளையில நமக்கு வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு வேளையில ஆண்டவரே, நான் நன்மையான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், என் வீட்டின் சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே நான் நல்லா தான் நான் இருக்கிறேன், ஆனா ஏன் எங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை என்று பல காரியங்களை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு நியாயம் செய்யக்கூடாதா, எங்களுக்கு அநியாயம் நடக்கிறது என்று பல காரியங்களை குறித்து நீங்கள் ஒருவேளை குழம்பி இருக்கலாம். ஆண்டவர் உமக்கு முன்பதாக உத்தமமா இருக்கிறேனே, ஏன் எனக்கு இந்த காரியம் என்று நீங்கள் கேட்டு இருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய சத்தியத்தின் மூலமா உங்களோடு இடைப்பட வல்லவராய் இருக்கிறார். அவரை அண்டிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் கண்மலையாய் இருக்கிறார். அவரே அடைக்கலமாய் இருக்கிறார். அவரே நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் நீதி பாரர். ஹல்லேலூயா. உங்களுக்காக நியாயம் செய்யும்படியாய் அவர் எழுந்தருளுகிறார். ஆமென். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், துன்மார்க்கரை ஆண்டவர் ஒழிய பண்ணுகிறார், நீதி உள்ள தேவன் நமக்காக நியாயம் செய்கிறார். வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளின் திரியங்களையும் சோதித்தருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எல்லோருடைய இருதயங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி உள்ளந்திரிகளை ஆராய்ந்து அறிகிறார். என்ன நிலையில நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், என்ன நிலையில விழுந்திருக்கிறீர்கள், என்ன நிலையில புலம்புகிறீர்கள், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எதனால இந்த சூழ்நிலைகள், எதனால் நீங்கள் காயப்பட்டீங்க, எல்லாவற்றையும் அறிந்த தேவன் துன்மார்க்கரை ஆண்டவர் அப்படியே விட மாட்டார். ஆமென். சோ துன்மார்க்கரை ஆண்டவர் பார்த்து கொண்டு துன்மார்க்கரை ஆசீர்வதிக்கிற தேவனும் அல்ல. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீதிமான் இக்கட்டில் இருக்கும்போது தேவன் தப்புவித்து அது மாத்திரம் அல்ல, துன்மார்க்கர் அந்த இடத்துல கொண்டு போகிறார் என்று வாசிக்கலாம். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நீதிமானுக்காக
நியாயம் செய்கிற தேவன் எப்போதும் கூட இருக்கிறார். உங்கள் இக்கட்டுகள்ல, உங்க பிரச்சனைகள்ல உங்களுக்கு நியாயம் செய்கிறவராக நமக்கு வெளிப்படுகிறார். நாம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே, என் நியாயம் யாருக்குமே தெரியல ஆண்டவரே, என் வெளிச்சம் யாருக்குமே தெரியல ஆண்டவரே, என் உண்மை யாருக்குமே தெரியல ஆண்டவரே அப்படி நீங்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கிற இந்த ஜெபத்துக்கு இன்றைக்கு காலை வேளையில ஆண்டவர் இந்த பிரசங்கத்து மூலமா பேசுகிறார். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார், ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி அதே இடத்துல யாரெல்லாம் உங்களை பலவீனப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை தள்ளினார்களோ, யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ, யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக இருந்தார்களோ அந்த துன்மார்க்கனை அந்த இடத்துல விழச் செய்யவும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் எப்பேற்பட்டவர், நீதிபரர். அவர் நீதிபரர், நீதியாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிறவர், எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். வசனத்துல பார்த்த இன்னும் நிறைய காரியங்களை அவரை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆனா ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட ஷேர் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, இந்த காலை வேளையில நீங்க என்ன மனநிலையில இருந்தாலும் ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்கன்னு யாரெல்லாம் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவ கிட்ட வருகிறீர்களோ அவர்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் அங்கீகரிக்கிறார். அவர் அங்கீகரித்து பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். முதல் காரியமாக நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது, ஆமென், தேவனாகிய கிறிஸ்துவ கிட்ட கண்மலை கிட்ட வந்து ஆண்டவர் நான் செய்த காரியங்கள், நான் செய்த பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் என்று யாரெல்லாம் அறிக்கையிடுகிறார்களோ, வாசிப்போம். பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மண்டியிட்டு விழுந்து ஆண்டவரே நான் பண்ணது தப்பு ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை குறித்து தெரியாம நான் செஞ்சுட்டேன், நமக்கு இது குறித்து புரியாம நான் செஞ்சுட்டேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எல்லா அநியாயங்களையும் மன்னித்து அவர் நீதியாய் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சகே என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் அநீதி உள்ளவன், அநியாயமாய் காரியங்களை நடத்துகிறவன். அப்போ அநீதி உள்ளவன் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாகவே அவர் எப்பேற்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக தான் வருகிறான். எல்லாரும் சொல்லுகிறாங்க இயேசு அற்புதமானவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர், அவர் அதிசயங்களை செய்கிறார். இதெல்லாம் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டது மாத்திரம் தன் வாழ்க்கையில நிறுத்தி விடாம எப்படிப்பட்டவர் என்று அவன் கண்ணோக்கி பார்க்க வருகிறான். இயேசுவை பார்க்க வந்து இயேசு வருகிற வழியில முன்னாடியாக போய் அவர் காட்டாத்தி மரத்துல ஏறி போய் உட்கார்ந்து கொள்கிறார். அவன் ரொம்ப குள்ளமா இருக்கிறதுனால இயேசு வரும்போது தெரியாம போயிடும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை சுத்தி நிறைய ஜனங்கள் எல்லாம் கடந்து வருகிறார்கள். அப்போ நமக்கு தெரியாதுன்னுட்டு அவன் மரத்து மேல ஏறி நிற்கிறான். இயேசுவானவர் அவன் நினைவை அறிந்தார், அவன் உண்மையை அறிந்தார். நான் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கும்படியாக வந்திருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து அந்த மரத்தண்டையில வந்து நின்று சகையை பார்த்து சொல்கிறார், சகையவே கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் என்று. அந்த அருமையான வார்த்தை கேட்ட மாத்திரத்துல சகைக்கு ஒரு ஆச்சரியம். இவ்வளோ ஜனங்கள் இவரை சுற்றி இருக்கிறார்கள், ஆனா இந்த பாவியாகி மனுஷனை தேவன் தேடி வந்திருக்கிறாரே, இந்த பாவியான மனுஷனை இறங்கி வா என்று சொல்லுகிறாரே, அவர் இவ்வளவா இறங்கி வந்து என்னை அழைக்கிறார் என்று அவன் கடந்து வரும்போது அருமையான வார்த்தை அவன் சொல்கிறான். வாசிப்போம். 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 8-9 வசனத்தை. சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதையை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். ஒரு பாவியான மனிதனிடத்துல போய் நிக்கிறாரு. நின்ன மாத்திரத்துல அவனை இறங்கி வான்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறாரு. அதற்குள்ளாக இந்த சகைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் அந்த இடத்துல உண்டு. ஆண்டவரே, நான் அநியாயமா ஏதாவது செய்திருந்தா ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை அவன் ஒப்பு கொடுக்கும் போதே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறவர். ஆமென். சோ நம்ம பாவங்களை மறைக்க கூடாது. அப்படி பாவத்தை மறைச்சா நம்ம வாழ மாட்டோம். அப்ப பாவத்தை அறிக்கையிடும் போது நம்ம தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக் கொள்கிறோம். பாருங்க எவ்வளவு பெரிய கிருபை. அந்த சகேயு அநியாயக்காரன், பாவம் நிறைந்தவன், அந்த ஊரே அவனை திட்டுது. ஆனா இயேசுவானவர் போன மாத்திரத்துல அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்து அவன் அறிக்கையிடும் போதே கர்த்தர் ரட்சிப்பை மாற்றுகிறார். இன்றைக்கு என்னென்ன காரியங்களோ ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யும் என்று யாரெல்லாம் போராடுகிறீர்களோ, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் செய்கிற அநியாயங்களோ, நாம் செய்கிற பாவங்களோ நன்மையை கொண்டு வராது, நீதியை கொண்டு வராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பாவத்தை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் முதலாவது நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். பாவத்தை அறிக்கிறவன் நிச்சயமாய் வாழ்வடைவான் என்று வேதம் சொல்கிறது. சோ நீங்கள் தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நாம தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் வசனம் சொல்கிறது, அவர் நீதி உள்ளவர், நீதிபரர். நம் பாவங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வதித்து சகைவுக்கு வாழ்க்கை கொடுத்தவர். உங்க வீட்டிற்கு, உங்க வீட்டின் சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள்
வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த காரியமாக நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. வாசிப்போம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் இரண்டாவது காரியமாக உங்க நன்மைகளை அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஆமென். அநீதி உள்ள தேவன் அல்ல. இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லாம் மறந்து விடுகிறார்கள். நீங்கள் செய்த நன்மைகள், நீங்கள் செய்த உதவிகள், நீங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு இல்லாம நிறைய காரியங்கள் செய்திருப்பீங்க. ஆனா எல்லாவற்றையும் இந்த உலகம் மறந்து விட்டது. இந்த உலகம் யாருமே கன்சிடர் பண்ணல. ஆனா தேவனாகிய கர்த்தர் அப்படி இல்லை. ஒரு கலச நீர் நீங்கள் கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் அதற்கு பலன் தருகிற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த தேவன் இந்த அளவுக்கு உங்களை நீதியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் எதையும் மறக்கிற தேவன் அல்ல. நீங்கள் செய்த சகல நன்மைகளையும் அவர் நினைவு கூறுகிறார். நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை நீதியாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, தேவனுக்காக முயற்சி பண்ணி என்னெல்லாம் விதைத்தீர்களோ, என்னெல்லாம் கொடுத்தீர்களோ, என்னெல்லாம் நீங்கள் தேவனுக்காக காரியங்களை முன்னின்று செய்தீர்களோ எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்றும் தரையில விழுந்து போவதில்லை. ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் மறந்து விடுகிறதுக்கு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. மனிதன் தான் மறந்து விடுவான். ஆனா தேவன் மறந்து விடுகிற தேவன் அல்ல. அவர் நீதி உள்ள தேவன், நீதி உள்ள நியாயாதிபதி. உனக்காக நீதி செய்து உன்னை வாழ வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தர்மங்களே உங்களை தலை காக்கும். உங்கள் தர்மங்களே உங்களை ஆசீர்வாதமாக நடத்தும். பாருங்க, வேதாகமத்தில் தபித்தாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த சகோதரி அநேக ஜனங்களுக்கு, 7 விதவைகளுக்கு நிறைய நன்மைகளை செய்தவர்கள், நிறைய நல்ல காரியங்களை செய்தவர்கள். திடீரென்று அவர் வியாதிப்பட்டு மரணம் சம்பவிக்கிறது என்று எல்லோரும் அழுகிறார்கள். எல்லா பெண்களும் அழுகிறார்கள். 7 விதவைகள் எல்லாம் அழுகிறார்கள். ஐயோ, எங்களுக்கு நன்மை செய்தார்களே, எங்களுக்கு கூட இருந்தார்களே, எங்களை பாதுகாத்து கொண்டார்களே என்று புலம்பினார்கள். ஆனா அங்கே அவர்கள் நன்மைகள் நினைவு கூறப்பட்டது. அவங்க நன்மையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எழுந்து அந்த இடத்துல பேதுரு போகிறார். போய் அங்க நின்று அவர்கள் சொன்ன வார்த்தை நம்ம வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். 40-41வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவள் செய்த தர்மம் அவளை வாழ வைத்தது. அவள் செய்த தர்மம் அவளை உயிருள்ளவளாக கொண்டு வந்தது. ஆமென். அநேக ஜனங்களுக்கு முன்பதாக அவள் மறுபடியும் எழுந்து நிற்கிறார். அந்த விதவைகளுக்கு முன்பதாக உயிருள்ளவளாக கர்த்தர் மாற்றினார். ஆமென். சோ இந்த நாட்கள்ல நீங்கள் செய்கிற எல்லா நன்மைகளையும் அவர் மறக்கிற தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நீங்கள் செய்த நன்மைகளையும் நீங்கள் செய்த காரியங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். எந்தெந்த காரியங்கள் இழந்தீர்களோ, எதெல்லாம் விழுந்து போனதோ, எதெல்லாம் உயிரற்றதோ எல்லாவற்றையும் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார். தபித்தாலே எழுந்திரு என்று சொன்னது போல உங்கள் வீடுகளிலே, உங்கள் காரியங்களிலே கர்த்தர் உங்களை எழுப்ப பண்ணுவார். ஆமென். உங்களுக்கான நன்மை இந்த உலகத்தில் செய்து முடிக்கிற வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் இடரல் அடைய மாட்டீர்கள், விழுந்து போக மாட்டீர்கள், மரித்து போக மாட்டீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் ஜீவனை கொடுப்பார். ஆமென். சோ உங்கள் நன்மைகளை அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. உங்கள் நன்மைகளை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர். அவர் நமக்காக நீதி செய்கிறார். இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பாருங்க, 7 விதவினுடைய காரியத்தையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று. சோ அந்த 7 விதவை தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று பல காரியங்களை குறித்து போராடுகிறார். அநீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட போய் தினந்தோறும், ஆண்டவரே எனக்காக நீதி செய்யுங்க, எனக்காக நீதி செய்யுங்கன்னு சொல்லும்போது அந்த அநீதி உள்ளவன் சொல்லுகிறான், இந்த லேடி எப்ப பார்த்தாலும் என்னை தொந்தரவு பண்ணுகிறாளே, இவளுக்கு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த சம்பவத்துல நம்ம வாசிக்கும் போது அநீதி உள்ளவனே நீதி செய்யணும்னு இறங்கி வரும்போது நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து, ஆமென், அல்லேலூயா, அவர் நீதிபரர். நமக்காக நன்மை செய்ய மாட்டாரா? நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் அவங்களுக்கு நியாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அநீதியானவன் இறங்கி வருவானே, அநீதியானவனே, பொல்லாதவனே தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது, அநீதியானவனே நீதி செய்யணும்னு இறங்கி வரும்போது, நீதிபரர் அல்லவா, அவர் கண்மலை கிறிஸ்து அல்லவா, நியாய கேட்டு
கேட்டு அவரிடத்துல இல்லையே, அவர் நன்மையானவைகளை செய்கிறவர் அல்லவா, அவர் நீதி தேவன், எப்படி வந்து அந்த ஏழை விதவிக்கு அவர் நீதி செய்யாமல் இருப்பார், அப்படியே தான் இன்றைக்கு பிரசங்கம் கேட்கிற உங்களுக்கும் அவர் நீதி செய்வார். ஆமென். சோ பல நாளா இந்த கேஸ் முடியல, பல நாளா இந்த விஷயம் முடியல, பல நாளா இந்த வீட்டு காரியங்கள் முடியல, பல நாளா இந்த காரியத்தை முடிக்க மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்கள் ஜெபமும் உங்கள் உபவாசமும் உங்கள் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் இருக்கிற உண்மையும் உத்தமத்தையும் கர்த்தர் அறிந்து அவர் நீதி பரராய் எழுந்து உங்களுக்காக நியாயம் செய்வார். அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நன்மையை காண செய்வார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் நமக்காக நன்மை செய்வார். ஆமென். இன்றைய பிரசங்கம், இன்றைய தினம், என் தேவன் உங்களுக்கு கண்மலையானவர், உங்களுக்கு நியாயம் செய்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். உபாகம் 32:4 வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் கண்மலை, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது. ஆமென். அவர் நமக்காக கிரியை செய்ய போகிறார். இந்த வாரத்தில் நீங்க கேட்ட பிரசங்கத்தின்படி உங்களுக்காக இறங்கி வேலை செய்ய போகிறார், உங்களுக்காக நன்மை செய்ய போகிறார். நீங்கள் காத்திருக்கிறது வீணாய் போவதில்லை. உங்களுடைய காரியங்களுக்காக அவர் இறங்கி நன்மை செய்வார். அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லா சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையும் ஆனவர். ஆமென். அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் வழிகளை எங்கேயுமே நியாயம் பிசங்குவதில்லை. அவர் வழிகள் எல்லாம் நியாயம் செய்கிறவர், நீதிக்கேடு செய்கிறவர் அல்ல. நியாயம் செய்து நீதியை நிலைநாட்டி ஆசீர்வாதத்தை நடத்துவார். உங்களுக்காக அவர் எழுந்தருளிருக்கிறார், உங்களுக்காக அவர் நீதி செய்ய போகிறார், பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகையால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க, எல்லா சூழ்நிலையிலும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. அவர் எழுந்து நின்று உங்களுக்காக நன்மையான வாசல்களை திறந்தருளி உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் பேசும் தெய்வம், பேசாத கல்லோ மண்ணோ அல்ல, எங்களுக்காக நியாயம் செய்கிறவர். பொல்லாதவர்களே தங்கள் பிள்ளைகளுக்காக இறங்கி வரும்போது ஜீவனுள்ள தேவன், நியாயக்கேடு செய்யாத தேவன், எங்களுக்காக நியாயம் செய்கிறவர். உம்முடைய வழியெல்லாம் நியாயமானதே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக நியாயம் செய்ய கடந்து வர போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எந்தெந்த வீடுகளில் இந்த பிரசங்கம் கேட்கப்பட்டதோ, எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணீரோடு வடித்து, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உமக்கு முன்பதாக உண்மை உத்தமமாய் இருக்கிறோமே, எங்களுக்காக நியாயம் செய்யும் என்று யாரெல்லாம் நின்று ஜெபிக்கிறார்களோ எல்லா வீடுகளிலும் கர்த்தாவே நீ நியாயம் செய்ய போகிறீர். ஆண்டவரே, நியாயத்தை ஆண்டவரை நிலைநிற்க பண்ண போகிறீர். ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதமாய் ஆண்டவரை நீர் செய்து வழி நடத்துங்க. எல்லா பிள்ளைகளுடைய கண்களில் ஆண்டவரே கண்ணீரை துடைக்க போகிற தேவனாய் இருக்க போகிறீர். நீதி உள்ளவராய் எழுந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். குடும்பங்களை சமாதானமாய் நடத்த போகிறீர். ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நடத்த போகிறீர். ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்கும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா ஆண்டவரே அநியாயங்களை எடுத்து போட்டு நியாயத்தை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறேன். பொல்லாத பிசாசுடைய கிரியைகள், தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். இந்த நாளிலே பூர்ண காரியங்களை கொடுத்து ஆசீர்வதியும். இந்த வேளையில கூட கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டதா அவர்கள் ஒவ்வொருவரையும் பூரண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.